முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பா யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய ஸ்க்ரீன் லாக் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து ஷூட் ஆகாது, அது ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற விஷயம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தான் தெரியும். ஆனால் இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை நீங்கள் ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருந்தா கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக வந்து லேடிஸ் அப்படின்னா உங்களுடைய ஃபோனை யார்கிட்டாச்சும் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாமலே கூட உங்களை அவங்க ஈஸியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து டேரெக்டாகவே உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட மெயிலுக்கு கூட மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பில் இருக்குது. ஸோ முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். எப்போ அப்படின்னா யாராச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னா அந்த டைமில் பர்டிகுலராக நீங்கள் டேரெக்டாக மொபைல் எடுத்து வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிடும் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கேமரா ரியர் கேமரா, அதாவது ஃப்ரண்டா இல்லை பேக் கேமரா நீங்கள் ஷூட் பண்ண போறீங்களா கேட்கும். ஸோ உங்களுக்கு எது வில்லிங்க இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ரியர் கேமரா அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஸோ குவாலிட்டி எந்த மாதிரி, டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 மினிட்ஸ் இருக்கு மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 மினிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் டேப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். இது எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் டார்க் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமராவும் மைக்கும் சிம்பிள் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணுறேன். ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கை வச்சுட்டு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ வந்து வீடியோ வந்து ஷூட் ஆகாது நார்மலாக கேமரா ஆப்பில். பட் இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு ஷூட் ஆகிட்டு இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த சிம்பிள் போயிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே 3 டாட் இருக்கும், 3 லைன் இருக்கும். அது கிளிக் பண்ணி நீங்கள் கேலரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாகவே இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணதை நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருந்தேன், ஆனாலும் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் தேவைப்படுதுன்னா அந்த டைமில் உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன் லாக்கில் இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அந்த லேடிஸும் இந்த மாதிரி ஆப்பில் இருந்து ஸோ உங்களை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது தப்பாக எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.